எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், அவ்வளோ சூப்பராக சாதத்தோட போட்டும் சாப்பிடலாம், இல்லைன்னா சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். பாராட்டு மலையில் நினைவீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 3 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 3லேருந்து 4 பூண்டு பல்ல இந்த மாதிரி நான் கேரட் துருவுறதில் துருவி போட்டுக்கிறேன். இதை நீங்கள் நல்லா தட்டியும் கூட போட்டுக்கலாம். இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்ல கண்ணாடி பதம் வரட்டும். அதுக்குள்ளே சின்னதாக ஒரு 5 கத்திரிக்காய் இருக்குது. இதை நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மூடி போட்டு வைங்க. நல்லா இந்த மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இந்த தக்காளி வெங்காயம் இதில் இருக்கிற தண்ணியிலையே அது வேகணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேணால் தெளிச்சுக்கங்க, ஊற்றிடாதீங்க. இப்போ இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் மேலே கொஞ்சமாக அப்படி வாசனைக்காக திரும்பவும் நல்லெண்ணெய் லைட்டாக சேர்த்துக்கிறேன். இதுக்கடையில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக நுணுக்கிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு கத்திரிக்காய். இந்த டைமில் நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவலை இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ வாசம் நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணாம், இது எனக்கு பிடிக்காது அப்படின்னீங்கன்னா தேங்காய் துருவலை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ வாசம் நல்லா இருக்கும். இப்போது இது மேலே ஒரு கொத்து கருவேப்பிலையை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து நல்ல கையால் 2-3 பிச்சு அந்த மாதிரி உள்ளே சேர்த்து கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சு இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிங்கன்னா சும்மா கமன்னு இருக்கும். உங்களுக்கே ஆசையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வரவுமே பசியை தூண்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான கத்திரிக்காய் தொக்கு நம்ம ஸ்டைலில் தயாராகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதே மண் சட்டியில் கொஞ்சமாக சூடான சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஷாக கூட நாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.